ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான பிரில்லியன்ட் ஹீலர் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த அனிமையில் நம்ம ஹீரோ ஓவர் பவர்டாக இருந்தாலுமே கூட அதுக்கு நான் அதிகமாக நம்ம ஹீரோ அவன் பவர்ஸை யூஸ் பண்ண மாட்டான். அதுக்கு நம்ம ஹீரோ மற்ற அனிமீஸில் வர மாதிரி தான் வீக் அப்படின்லாம் நினச்சிக்கிடுவான்னு நினைக்காதீங்க. நம்ம ஹீரோக்கு தான் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறதும் நல்லாவே தெரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரில்லியன்ட் ஹீலர் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோவா அவனோட பார்ட்டில இருந்து ஒரு கோல்டு காயின் கொடுத்து வரட்டியோட பாக்குறாங்க. நீ ஒரு கோல்டு காயினை பார்த்துருக்க மாட்டல, எங்க பார்ட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. வேற ஸ்லம்ல இருக்கிற ஒருத்தன் என் கூட இருக்கான்னு தெரிஞ்சா நோபலாகிற என் கரியருக்கு தான் பாதிப்பு அப்படின்னு அந்த லீடர் ஆஸ்டான்கிறவன் சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ கிட்ட நீ சரியான முட்டாள், மான்ஸ்டர் கிட்ட இருந்து உன்ன ஒரு மீட் ஷீல்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான். இதுக்கு மேல உன்ன மாதிரி ஒரு வீக்கானவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. லைசன்ஸ் இல்லாத ஒரு வீக்கான ஹீலர் நீ எங்க பார்ட்டியில தான் இருந்தான்னு மட்டும் வெளியே போய் சொல்லிடாத ஆஸ்டான் சொல்லுவோம். நான் இல்லாம நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, கோல்டன் ஃபீனிக்ஸ் பார்ட்டி நீ இல்லைன்னா தாண்டா முன்னேறி போவோன்னு ஆஸ்டான் சொல்றான். சரின்னு ஒரு கோல்டு காயினை வாங்கிட்டு நம்ம ஹீரோவோ வெளியே வந்துருந்தான். டெல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லேவா இருக்கிறா, அவளை கடத்துறதுக்கு பிளான் போடுறாங்க. ஆனா எல்ப்ஸ் எல்லாம் அதிக காசுக்கு போகும், நம்ம குட்ஸை டேமேஜ் பண்ணிடாதன்னு ஒரு லேடி சொன்னா. லெல்லி தப்பிச்சு ஓட பார்க்கவும் அவ காலில் ஆரவ ஷார்ட் பண்ணிருந்தான். விடுங்க லெல்லி அவனை அட்டாக் பண்ண வந்தா, டக்குன்னு கத்தியால வயிற்றுல அவளை குத்திருந்தான். எங்க போகன்னு தெரியாம நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கோம். கத்தியால இவளை குத்திட்டா இப்ப எப்படா இவளை விற்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி திட்டவும் என்னாச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து பாக்குறான். லெல்லிக்கு இன்னும் உயிர் இருக்கு, ஒரு கோல்டு காயினுக்கு நான் அவளை வாங்கிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ சாவ போறா, ஒரு கோல்டு காயின் நினைச்சது நமக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரின்ட்டு போயிருந்தாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவோ லெல்லியை ஹீலிங் பண்றான். போச்சு அவ்வளவுதான், நான் சாக போறேன்னு பார்த்தா நான் ஆல்ரெடி உன்னை ஹீலிங் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். அட எப்படி நான் நார்மலானு கேட்டானா உன்னை ஹீலிங் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரொம்பவே தேங்க்ஸ் மிஸ்டர்னு அழ ஆரம்பிக்கிறா. வேற என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். லெல்லின்னு சொல்லுவோம். என்கிட்ட இருந்த ஒரே கோல்டு காயினியா அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அடுத்து என்ன பண்ணன்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க ஃபேமஸான ஹீலரான கேட்டா, இல்ல ஹீலிங் பண்ண நானே தான் கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றேன். எனக்கு லைசன்ஸும் கிடையாது வீடும் கிடையாதுன்னு சொல்லுவோம். எனக்கும் வீடு கிடையாதுன்னு லெல்லி சொல்றா. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் சாப்பிடலாம் லெல்லியை ஹோட்டல் கூட்டிட்டு போறான். சுத்தி லிசர்ட்ஸ்மேன் மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, அதனால நம்ம ஹீரோ சாப்பாடு வாங்காம லெல்லிக்கு மட்டும் இருந்த காப்பர் காயினை வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கான். ஜெனோஸ் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டா, இப்பதான் என் பார்ட்டி விட்டு என்ன வெளியே அடிச்சு தொடுத்துனாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். கையில அடிப்பட்ட ஒரு லிசர்ட்மேன் வரான். மேஜிக் புல்லட்னால அவனை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. லெல்லி டக்குன்னு அவனுக்கு தண்ணியை போய் கொடுக்குறா. ஹாஸ்பிட்டல் போனா அது சீக்கிரம் சரியாயிரும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் காயம் டீப்பா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவே அதை ஹீலிங் பண்றான். ஜெனோஸ் நீ ஆசன லெல்லி பாராட்டினா, உங்களை மாதிரி ஒரு ஹீலரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம காசை கொடுத்துட்டு போகவும் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹீலிங் பண்ண ஹீலர்ஸ்க்கு எல்லாம் காசு கொடுப்பாங்களான்னு கேட்கவும், ஆமா இது உனக்கு தெரியாதா அப்படின்னு லெல்லி கேட்கறா. ஹீலிங் பண்ணதுக்கு லெல்லி தேங்க்யூன்னு சொல்லியிருப்பா. அந்த ஃபீலிங்கை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஓகே நான் ஒரு கிளினிக்கை ஆரம்பிக்க போறேன், காசுக்காக மட்டும்தான் இனிமே நான் ஹீலிங் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறேன். லைசன்ஸ் இல்லைங்கிறதுனால ஸ்லம் ஏரியால தான் இதை நான் பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அண்டர் கிரவுண்ட் ஹீலரா சூப்பரா போவோம், கிளினிக்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு லில்லி சொல்றேன். ஸ்லம் ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணையா கூட்டிட்டு போக நம்ம ஹீரோ யோசிச்சா, ஆல்ரெடி நீ என்ன காசு கொடுத்து வாங்கிட்ட, நீ தான் என் மாஸ்டர், நீ தான் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். அப்ப இனி நீங்க தான் என் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. பட் ஸ்லம் ஏரியால எதுக்கு நம்ம கிளினிக்கை வைக்கிறோம் லில்லி கேட்டா, ஏன்னா என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, அதிகம் யாரும் வரமாட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ண இதுதான் கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். டீசெண்டா ஒரு பெரிய வீடு அந்த இடத்துல இருக்கு, பட் இந்த இடத்துல பேய் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லில்லி பயப்படுறா. ரைத்துங்கிற ஸ்ட்ராங்கான அண்டட் மான்ஸ்டர் இருக்கும், அதை தொட்டாலே நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி லில்லி பயப்படுறா. தைரியமா நம்ம ஹீரோ உள்ள போறான். இருட்டா இருக்கேன்னு சொல்லி லில்லி வந்து லைட் மேஜிக் கேஸ் பண்ணுவோம். உனக்கு மேஜிக் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரியும் லில்லி சொல்றா. இடம் ரொம்பவே சூப்பர், என் பார்ட்டி கூட போகும்போது நான் வெளியே தான் வெட்ட வெளியில படுத்து கிடப்பேன், அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் நம்ம ஹீரோ பாக்குறான். ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கேன்னு லில்லி பாக்குறா. அப்ப திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. லில்லி பயந்து பின்னாடி வந்தா நம்ம கார்மிலா தான் ரைத் மான்ஸ்டரா அந்த இடத்துல இருக்கா. இது ஏன் இடம், இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்றா. வீட்டுல ஆல்ரெடி ஆள் இருக்கீங்களா, பட் இந்த வீடு தான் எனக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜனோஸ் எப்படி இவ்வளவு காமா இருக்கு அப்படின்னு லில்லி பாக்குறா. அர்மிலா அட்டாக் பண்ணவதா ஹீல நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். இந்த மாதிரி 100 100 மான்ஸ்டர் கூட அடிக்கடி நான் ஃபைட் பண்ணிருக்கேன். அஸ்டன கடுப்பத்தினா அண்டர் கிரவுண்ட் லேபரன்ஸ்க்கு அனுப்பி விட்டுருவான். ஹீலிங் மேஜிக்கு 100 மான்ஸ்டர் வீக்னு அங்கதான் கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பில்டிங்கை தவிர்த்து எனக்கு வர பெஸ்ட் ஆப்ஷன் இல்ல, நீ மேல் ஃப்ளோர்ல இருந்துக்கோ, நான் கீழ் ஃப்ளோர் எடுத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா. அவ அட்டாக் பண்ண வரப்போ நம்ம ஹீரோ ஹீலிங் பிள்ளை யூஸ் பண்ண போறதை பார்த்து அவ பயப்படுறா. குயின் ஆஃப் ஹண்டட் கார்மிலாவிய மரட்ரியா அப்படின்னு சொல்லி அவள் டென்ஷன் ஆகி நிறைய விரைத்தை சமன் பண்றா. ஏதை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹை ஹீலை யூஸ் பண்ணி ஈஸியாக அதுங்க எல்லாத்தையும் ஒரே அட்டாக்ல டிஸ்ட்ராய் பண்றான். யாரா நீ அப்படின்னு சொல்லி கார்மிலா பாக்குறா. நான் சாதாரண ஒரு ஹீலர் தான், என் கிளினிக்குக்கும் நான் தூங்குறதுக்கும் ஒரு ரூம் தந்தா போதும்னு சொல்லவும், அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரை நீ எடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்னோடது, மேலே யாரும் வராதிங்கன்ட்டு வா போறா. லில்லி நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துருக்கா. பட் அவளுக்கு போர் அடிக்குது. இந்த இடத்துக்கு யாருப்பா வரப்போறா அப்படின்னு லில்லி கேட்கறா. வெளியே போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவா அப்படின்னு லில்லி கேட்கவும், பேர்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியக்கூடாது, நம்ம சீக்கிரட்டா இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். கிளினிக் தானே, நேத்து அடிபட்டு வந்திருந்தான், அந்த லிசர்ட்மேன் இந்த இடத்துக்கு வந்துருக்கு. கன்ஷாட் உனக்கு பட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ ஏதாச்சும் தப்பான வேலை பாப்பான்னு தெரியும். ஸோ நீ நார்மல் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, அந்த மாதிரி ஆளுங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா, நான் ஹீலிங் பண்றான் நம்ம ஹீரோ சொன்னா. என் பேரு ஜாண்டே, இது என் சிஸ்டர் சோஃபியா அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றான். மேஜிக் புல்லட்ல தான் இவ்வளவு அடி வாங்கியிருக்கா. இவ கையை அழுகி போக ஆரம்பிச்சிடுச்சு.
அந்த கையை துண்டா வெட்டி தான் எடுக்கணும், மொத்தமா 1 மில்லியன் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது 1 மில்லியனா? கையை வெட்டுறதுக்கு 1 மில்லியன்ங்கிறது ரொம்பவே அதிகமே அப்படின்னு அவங்க கேட்கவும், 1 மில்லியன் நீ சொல்ல ஏதாச்சும் காரணம் இருக்கா? காரணம் மட்டும் கரெக்டா இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு வா சொல்றா. இவா டொர்னேடோ ஸ்லம் ஏரியாவோட 3 பிக் பாஸ்ல இவ்வளோ ஒருத்தி டவுன்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்து அதை அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுவா. ஹீரோ பாக்குறான், எதுக்கு 1 மில்லியன் வா கேட்கவும், வெட்டுறதுக்கு மட்டும் 1 மில்லியன் இல்ல, அதை நான் திரும்ப வளர வச்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய எனர்ஜி போவோம், அதுக்கு தான் 1 மில்லியன் நம்ம ஹீரோ சொல்லவும், எந்த ஹீலராலையும் வளர வைக்க முடியாதுன்னு வா கேட்டா, என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக்லயே நம்ம ஹீரோ ஸ்கேப்ல ரெடி பண்றான். இப்படி ஒரு ஹீலரை நான் பார்த்ததே இல்லைன்னு வா யோசிக்கிறேன். கையை துண்டா வெட்டும் போது அவளுக்கு வலிக்கவே கூடாதுங்கிறதுக்காக ஹீலிங்கையும் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். டிஃபென்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அவ கையோட ப்ளீடிங் ஆகாம பாத்துக்கிறான். போன்ஸ், அதுக்கப்புறமா நரம்பு, அதுக்கு மேல ஸ்கின் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வளர வச்சிருக்கான். இந்த டாஸ்க் என்ன ரொம்ப டயர்ட் ஆக்கிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி ஒரு ஹீலரை நான் பார்த்ததே இல்ல. ஆமா, அது என்னது அப்படின்னு ஜாண்டே பயந்தா. ராத் எங்க கூட தான் தங்கி இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ செத்து போனா சோலை நான் எடுத்துக்கலான்னு பார்த்தேன், சே நீ காப்பாத்திட்ட அப்படின்னு கார்மிலா மேல போயிருத்தா. பேசுற அளவு அவ மோசம் கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு நம்ம ஹீரோ சொன்னா. உங்களை மாதிரி ஒரு டாக்டரை பார்த்ததே இல்லை, தாராளமா நீங்க கேட்ட காசை கொடுக்குறேன்னு சோஃபியா சொல்றா. லில்லி நம்ம ஹீரோக்கு டீ போட்டிருக்கா. நம்ம ஹீரோவா அவளை பாராட்டுறான். லில்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. உனக்கு அப்ப நம்ம ஹீரோ கேட்டா, கார்மிலாவும் இவங்க கூட வந்து டீ குடிக்கிறா. ரொம்ப சூடா இருக்கு பார்த்து அப்படின்னு லில்லி சொன்னா. நான் ஒரு பிரேத்தை எனக்கெல்லாம் சுடாது அப்படின்னு கார்மிலா சொல்லிட்டு அதை குடிக்கும் போது அவளுக்கு சூடுக்கப்பட்டு ஓடி இருத்தா. ஜெனோஸ் நிறைய லிசன்மன் ஒன்று பார்க்க வராங்க. எதுக்கு லிசன்மனுக்கு நிறைய அடிப்படுதுன்னு கேட்கவும், மற்ற 3 டெமி ஹியூமன் ஃபேக்ஷன் கூட அவங்களுக்கு ஃபைட் நடக்கும். லிசன்மன், ஆர்க்ஸ், அப்புறமா 3வது பீஸ்மன், இவங்க தான் அந்த ஸ்லம்மை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே லிங்கா பீஸ்மனோட ஹெட் அந்த இடத்துக்கு வர, கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு வான்னு சொல்லவும், நாங்க அடிச்சு போட்டா அந்த லிசன்மனை நீ ஹீலிங் பண்றியா, அதான் ஒன்ன காலி பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு லிங்கா சொல்றா. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணாதான் நம்ம ஹீரோ சொன்னா. டக்குன்னு லிங்கா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவோட டிஃபென்ஸ் பேரியர் ஈஸியா அதை தடுத்துருக்கு. டிஃபென்ஸ் மேஜிக்கையும் நானே தான் கத்துக்கிட்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். மொத்தமா அட்டாக் பண்ணுங்கன்னு லிங்கா சொல்றா. நம்ம ஹீரோவோட டிஃபென்ஸை தாண்டி அவங்களால அட்டாக் பண்ண முடியல. அப்ப இந்த பில்டிங்கை உடைங்கடா அப்படின்னு லிங்கா சொல்லவும், அண்டா நீ தான் வருத்தப்படுவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இடத்த யாரா டிஸ்ட்ராய் பண்றதுன்னு அந்த பிரேக்கு கீழே இறங்கி வந்தது. கார்மிலா, இந்த இடம் என்னோட ஏரியா, சோ நீ தேவையில்லாம கோவப்படாத நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு கார்மிலாவா அமைதியா அங்க இருந்து போயிருந்தா. நீ அவங்க மேல கோவப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒன்னும் உனக்காக இதை பண்ணல அப்படின்னு வெக்கப்பட்டு போயிருந்தேன். நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா பாஸ், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி லிங்கா மன்னிப்பு கேட்கிறா. வார்வல்ஸ் நார்மலாவே ரைத்துக்கு பயப்படுவாங்க, ரைத்தையே நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க சார், ஜெனோஸ் கிட்ட மன்னிப்பு கேளுங்கடான்னு சொல்லவும், நான் சொல்றதை காதலியா வாங்க மாட்டேங்கால நம்ம ஹீரோ பாக்குறான். ஆர்க்ஸோட ஹெட் லேடி லோவை உங்களை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லவும், பேஷண்டா லில்லி பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவை பார்க்க வந்த அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஸ்லம்மோட ஒரு பெரிய பாஸ். ஹீரோ வீக் ஆனவன் அப்படின்னு சொல்லி அவன் பார்ட்டியில இருந்து துரத்தி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ லில்லியை மீட் பண்ணி இந்த கதையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆர்க்ஸோட பாஸை பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.